இது உங்கள் ஏகே டிஜிட்டலின் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழில் டெய்லி டெக் இன்ஃபர்மேஷன், எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரியல்மி 14 ப்ரோவை பற்றி இப்போ அப்டேட் வந்திருக்கு. ரியல்மி 14 சீரியஸில் இப்போ வந்து 14 ப்ரோ ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அந்த 14 ப்ரோவோட லைட்டு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு. அதில் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ரியல்மி 14 ப்ரோ லைட் கிட்டத்தட்ட ரியல்மியோட நம்பர் சீரியஸ் நம்ம பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா இப்போ ஜிடி சீரியஸை நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜிடி சீரியஸில் தான் டக்கு டக்குன்னு லான்ச் பண்ணியிருந்தாங்க. GT6 GT7 மாதிரி லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ரியல்மி 14 சீரியஸோட லைட் வெர்ஷன் வரப்போகுது. அது ப்ரோவோட லைட் எல்லாருமே மினின்னு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல் இவங்க ப்ரோவில் ஒன்று லைட் வெர்ஷன் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்னென்ன வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ரியல்மி 14 ப்ரோவோட மாடல் நம்பர் இப்போ கிடச்சிருக்கு. அது 14 ப்ரோவோட லைட்டு இந்தியா வேரியண்ட்டுக்காக கிட்டத்தட்ட அது என்னென்ன ஸ்டோரேஜ் வேரியண்ட் வரலாம், ரேம் வேரியண்ட் வரலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 8GB ரேம், 128GB ஸ்டோரேஜ், 8GB ரேம், 256GB 6GB ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் 12 to 56, அதுக்கப்புறம் 12 512ன்ற மாதிரி வரலாம். 512GB வேரியண்ட் தான் கடைசியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன கலர் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, எமர்லாண்ட் கிரீன், அதுக்கப்புறம் மவுண்டன் பர்பிள், அதுக்கப்புறம் மாண்ட் கோல்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி 3 கலர் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 கலர்லையுமே அந்த கிரீன் கலர் வந்து எமர்லாண்ட் கிரீன்றது கொஞ்சம் லெதர் ஃபினிஷ் மாதிரி இருக்கு. மற்ற 2 கலரும் வந்து அந்த ப்ளூ கலரும் அந்த கோல்டு கலரும் வந்து கிளாஸி லுக் இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த கோல்டு கலரை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அந்த ப்ளூ அல்லது அந்த கிரீன் இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு காமிக்கிற பார்த்தாலே தெரியும். நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு இந்த ரியல்மி 14 சீரியஸில் வந்து வேற என்ன கொண்டு வர போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 14 சீரியஸை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஃபோன் கொண்டு வர போகிறாங்க. அதாவது 14 ப்ரோ அண்ட் 14 ப்ரோ ப்ளஸ், அதுக்கப்புறம் 14 ப்ரோ லைட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க வந்து இந்த ஃபோனை வந்து 30,000 செக்மெண்ட்டில் கொண்டு வரதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதாவது 30,000லேருந்து 35K கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுகிறது. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, விவோவோட Y300 வந்து இந்தியா லான்ச் இப்போ கிடச்சிருக்கு. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்ன கலர் வேரியண்ட்டில் வரப்போது, அதோட கேமரா ஸ்பெக் என்ன அப்படின்றத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். விவோ Y300 இதில் என்னென்ன கேமரா ஸ்பெக் வரப்போகுதுன்றத தெரிஞ்சுக்கலாம். கேமரா ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் சோனி IMX882ன்ற கேமரா வரலாம். அந்த கேமராவில் வந்து ARO லைட்டோட கிட்டத்தட்ட வந்து 64 MP மெயின் கேமரா, 2 MP செகண்டரி கேமரா. அந்த 2 MP மறந்துங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 64 MP தான் மெயின் கேமரா. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, 300 வாட்ஸ் Y300ல 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 44 வாட்ஸ் இந்த ஃபோனில் வந்து 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வந்து இந்த 44 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து அதுலேருந்து இப்போ வந்து இவங்க அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வேற என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, இந்த Y300 கலர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கலரில் வரப்போது, அது மட்டும் இல்லாமல் இது எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடைசியில் லான்ச் ஆக போகுது. இதில் வந்து அவங்க 3 கலர் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது டைட்டேனியம் சில்வர், அதுக்கப்புறம் எமர்லாண்ட் கிரீன், அதுக்கப்புறம் வந்து பேந்தம் பர்பிள் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு வந்து எனக்கு இந்த பர்பிள் கலர் கொஞ்சம் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குன்றது தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன ஸ்பெக் வரலான்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 6.67 இன்ச் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, 80 வாட்ஸ் ஆன ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போது, கிட்டத்தட்ட 5500 mAh பேட்டரி இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, மோட்டோ G பவர் 5G அப்படின்ற ஃபோனு, பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரக்கூடிய 5G ஃபோனு. கிட்டத்தட்ட வந்து இந்த ஃபோனில் என்னென்ன நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து அது வந்து சில சர்டிஃபிகேஷன் வாங்கினதுனால நம்மளுக்கு வந்து அதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஓரளவுக்கு ரூமர் ஸ்பெசிஃபிகேஷன் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதன் மூலமாக நம்ம அதில் என்னென்ன வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மோட்டோ G பவர் 5Gயை பொறுத்த வரைக்கும் நார்த் அமெரிக்கன் லிமிடெட் டு நார்த் அமெரிக்கன் மார்க்கெட்டில் வந்து சக்ஸஸாக போயிட்டு இருக்க ஃபோனு இது. இந்த ஃபோனில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, மோட்டோ G பவர் 5Gன்ற ஃபோன் 2025 வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து UVT ஆப்ரேஷன் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதன் மூலமாக இதில் வந்து சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. இந்த மோட்டோ G பவர் 5G போன கிட்டத்தட்ட 15 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு 5G ஃபோனு, அதனால இதில் வந்து 5G 4G எல்லாமே கனெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து வைஃபை ப்ளூடூத் எல்லாமே கொண்டு வர போகிறாங்க. NFC இருக்க போது அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான ஆப்ஷனோட கொண்டு வர போகிறாங்க. இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்கன்ற நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு நார்த் அமெரிக்கன் பேஸ் பண்ணி இந்த ஃபோனை லான்ச் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதுவும் இப்போ இல்லை 2025 ஸ்டார்டிங்கில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஆசஸ் ROG Phone 9 இப்போ வந்து கிக்பிட் ஸ்கோர் கிடச்சிருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட அதோட லான்ச் நெருங்கிட்டு இருக்கு. அந்த லான்ச் நெருங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஆசஸோட ROG 9 அண்ட் 9 ப்ரோவோட கிக்பிட் ஸ்கோர் கிடச்சிருக்கு. இதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிக்பிட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா 1812ன்ற மாதிரி கிக்பிட் ஸ்கோர் போயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து இது கிக்பிட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் இது வந்து எந்த வேரியண்ட்டில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்னாப்டிராகன் 888 ப்ராசஸரை கொண்ட ஃபோனு இந்த டிவைஸில் வந்து 24 GB ரேம் கொண்ட ஃபோனில் தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது Android 15 பேஸ் பண்ணி அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ROG ஃபோன் வந்து கிட்டத்தட்ட வந்து 1812 கிக்பிட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ML நியூரல் இன்ஜின் இன்டர்ஃபேஸோட டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பெருசாக பேசப்படுகிறது அனிமி விஷன் LED பேனலிங் தான் கொடுக்க டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இந்த ஃபோன் நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம்னு கேட்டிங்களா குளோபல் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட வந்து ஜனவரி மாதம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ரிலையன்ஸ் இப்போ வந்து அவங்க வந்து புதுசாக ஒன்று கிளைம் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா ஜியோவோட 5G நெட்ஒர்க்கை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜியோவோட 5G நெட்ஒர்க்கை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணதுனால இப்போ வந்து உங்களுக்கு வந்து டவரை தேடி அதாவது ஒரு ஃபோனோட பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஸ்டாண்ட் பையில் வச்சதால அந்த ஃபோனோட பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் அந்த ஃபோன் வந்து சிம்மை கனெக்ட் பண்ணியிருக்கும் போது அது இன்டர்நெட்டை சர்ச் பண்ணியே பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து இப்போ வந்து ஜியோ வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து கம்மி பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்களோட 5G நெட்வொர்க்கை வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த 5G நெட்வொர்க்கை இம்ப்ரூவ் பண்ணது காரணமாக இப்போ வந்து உங்களோட ஃபோனோட பேட்டரி லைஃப் பர்சன்டேஜ் வந்து 20% 40% வரைக்கும் ட்ரெயின் ஆகுறது ரொம்பவே ட்ரெயின் ஆகுறது குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஜியோ வந்து தங்களோட 5G நெட்வொர்க் மூலியமாக டிவைஸ் பேட்டரி செட்டப் வந்து எந்த விதத்திலையும் பாதிக்காது. அது நீங்கள் எந்த ஃபோன் வச்சுருந்தாலும் சரி அதில் வந்து ஜியோ சிம் இருந்துச்சுன்னா இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 5G யூசர் வந்து அதாவது 148 மில்லியன் பீப்புள் வந்து 1 Gbps ஸ்பீடு கிடைக்க போது ட்ரூ 5G ஆகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க இப்போ சொல்லி கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஹெச்பி தரப்புலேருந்து ஓமன் அப்படின்ற சீரீஸில் 35L அப்படின்ற கஸ்டமைஸ் பண்ணி ஒரு கேமிங் டெஸ்க்டாப்பை கொண்டு வந்திருக்காங்க. டெஸ்க்டாப்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் செட்டப் கிடையாது. அது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த கேமிங்கோட பிசியோட அந்த சிபியூவை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிபியூவில் என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட அதோட ப்ரைஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் ஹெச்பி வந்து அவங்களோட சொந்தமாக வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹெச்பி பிராண்டை இப்போ சேல்ஸ் பண்ணுறாங்க. இது முழுக்க கேமிங் ஃபோக்கஸ் பண்ணி தான் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. இந்த ஓமன் இதில் ஓமனில் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா இதோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14.5 கிலோ ரொம்ப வெயிட்டான இதாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ப்ராசஸர் கிராஃபிக்ஸ் செட்டப்ஸை பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டெலோட 14th gen இன்டெல் ஐகோர் 7 கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதோட வந்து ப்ராசஸர் நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 14700F ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் இது நல்லாவே ஹை ப்ராசஸர் இருக்கிறதே இப்போ ஹை ப்ராசஸர் தான். அதுக்கப்புறம் NVIDIA RTX வந்து 4060 ஜிபியோட கொடுத்துருக்காங்க. 8 GB VRM கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா கூலிங்காக என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா 120 mm 4 ஹீட் டைப் ஏர் கூலர் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெம்பரேச்சர் டவுன் பண்ணிடும் கேமிங் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா இந்த டிவைஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா 4 DIMM ரேம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து 2 them எக்யூப்டு இருக்கணும். 2 them வந்து ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டோட்டல் வந்து 6 GB RAM DDR5 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. 1 TB கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் Gen 4 SSD ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆடியோ அவுட்புட்டாக இவங்க 5.1 சரௌண்ட் சவுண்டோட ஓமன் DTS ஹெட்ஃபோன்ஸ் எக்ஸ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ஓமன் இதோட DTS ஹெட்ஃபோனும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை போட்டு கேட்கும்போது நம்மளுக்கு வேற லெவல் ஆடியோ அவுட்புட் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 500 வாட் 80+ ப்ரோசன் சர்டிஃபிகேட்டோட ATX பவர் சப்ளையோட இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன கனெக்டிவிட்டி ஆப்ஷன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா Wi-Fi 6E லேட்டஸ்டான Wi-Fi 6E கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து Wi-Fi 6E இருக்கிறதுனால Wi-Fi 7 கிடையாது. 7 இல்லாமல் 6E இருக்கிறதுனால நீங்கள் இந்தியாவிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றது எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் UFC Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த போர்ட் மூலமா 5 Gbps வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பீடு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பவர்
டெலிவரி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே போட்டு கொடுத்துருக்காங்க. அது 2 USB 2.0 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டைப் ஏ போட்டிருக்கு. 3.5 ஜாக் கேம்போ ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இதோட என்ன ப்ரைஸுக்கு வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸா இதை வந்து நீங்கள் ஹெச்பி ஆன்லைன் ஸ்டோர்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸாக வந்து கிட்டத்தட்ட வந்து 2 வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. இதோட ஸ்டார்டிங் வேரியண்ட் எப்படி இருக்க போது கேட்டிங்கன்னா 1,40,000 கொண்டு வந்திருக்காங்க. 1,40,000 ஹெச்பி உங்களுக்கு பிடிக்கும். அதை நான் இன்டெல் மேலே நம்பிக்கை வைக்கிறேன். ஹெச்பி இன்டெல் சேர்ந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து 1,40,000 இப்போலேருந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சு ஜனவரியில் உங்களுக்கு 2025 ஹெச்பி ஆன்லைன் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நீங்கள் தனியாக டெஸ்க்டாப் இதுக்கு தனியாக வந்து நீங்கள் மவுஸ் வாங்கணும், கீபோர்டு வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து மானிட்டர் வாங்கணும், யூபிஎஸ் வாங்கணும். எல்லாத்தையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் தான் அது நீங்கள் இதை ஸ்பீக்கர் வாங்கணும். இதெல்லாம் நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு தனியாக வாங்கணும். அப்போ நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறது எவ்வளோ அமௌண்ட்டு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 lakh கிட்ட தேவைப்படும். ஏன்னா எல்லாமே வந்து ஹையாக இருக்குன்றதுனால நீங்கள் 2 lakh ரெடி பண்ணிங்கன்னா நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படின்றத என்னுடைய கருத்து.